ஹலோ எவ்ரிவன், இட்லி தோசை விட எப்போவுமே சட்னி இல்லாமல் இந்த மாதிரி காரசாரமான பூண்டு கார சட்னி ட்ரை பண்ணுங்க. சுட சுட சாதத்தோட நல்லாயிருக்கும். இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்குங்க. 1 மந்த் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். வெறும் பருப்பு மட்டும் கடைஞ்சாலும் அதோட சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி மொத்தமாக செக்கு நல்லெண்ணெய் செய்ய போகிறேங்க. ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். 1/4 கப் அளவுக்கு உளுந்து சிம்மில் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா காரத்துக்காக 15 காஞ்ச மிளகா, கலருக்காக 5 காஷ்மீரி மிளகா போட்டுட்டேன். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 1 கப்பு ஃபுல்லாக பூண்டு போட்டுக்கலாங்க. பூண்டு சட்னி இல்லைங்களா, அதனால நிறைய பூண்டு போட்டுட்டேங்க. மிளகாய் உங்கள் காரத்துக்கு எப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். எல்லாமே ஃப்ரை பண்ணிக்கலாம். சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி போட்டுக்கலாங்க. டேமரண்ட் ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது ஈரத்தன்மை போயிடுங்க. 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணுறேன் இல்லைங்களா. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அதோட 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கலாம். அரைக்கிறதுக்கு சுட தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேங்க. நல்லா கரைச்சிருக்கேங்க. தாளிக்கிறதுக்காக ஸ்டவ்ல கடாய் வச்சுட்டு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலையும் தாளிக்கலாங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சிருக்கோம்ல பூண்டு சட்னி போட்டுக்கலாங்க. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயிலில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதுங்க. நல்லா ஆட்டினதுக்கப்புறமா பிளாஸ்டிக் கண்டெய்னர் இல்லைன்னா கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. 1 மந்த்துக்கு மேலேயே இருக்குங்க. காலையில் ஹரிபரி டைமில் இட்லி தோசைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.